ஈரானில் இருந்து பெட்ரோல் மற்றும் பெட்ரோலுக்கான வேதிப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக இந்தியாவைச் சேர்ந்த 4 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். ஹார்முஸ் ஜலசந்தியில் பதிக்கப்பட்டிருந்த அனைத்து கன்னிவெடிகளும் அகற்றப்பட்டு விட்டதாகவும், இனி புதிய கன்னிவெடிகளை பதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டும் கப்பல்கள் அல்லது படகுகளை உடனடியாக முழுமையாக அளிக்கப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில், ஹார்முஸ் ஜலசந்தியின் சர்வதேச கடல் எல்லை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து கன்னிவெடிகளும் வெற்றிகரமாக அகற்றப்பட்டு அல்லது வெடித்து சிதறடிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க கடற்படை எனக்கு உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் அந்த பகுதியில் புதிதாக கன்னிவெடிகளை வைக்கும் எந்தவொரு கப்பலும் அல்லது படகும் உடனடியாக திட்டமிட்டபடியும் அளிக்கப்படும் என ஈரான் அரசுக்கு தீர்க்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்வெளி படை மூலமாக ஹோர்முஸ் ஜலசந்தியின் ஒவ்வொரு சதுர அங்குலத்தையும், அதேபோல் பிக்காக்ஸ் மலை மற்றும் ஏற்கனவே அளிக்கப்பட்ட 3 அணு உலை மையங்களையும் நாங்கள் மிக தீவிரமாக கண்காணித்து வருகின்றோம். அங்கு கன்னிவெடிகளை பதிப்பதற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கை தற்போது முழுவீச்சில் அமலில் உள்ளது. அதே நேரத்தில் தோல்வியடைந்து வரும் ஈரான் அரசு தனது ராணுவத்தின் பெரும் பிரிவினருக்கு சம்பளம் கூட வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ளதோடு, போராட்டத்தில் ஈடுபடாத சாமானிய மக்கள் உட்பட தங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் போராளிகளை இதுவரை கண்டிராத வகையில் கொன்று குவித்து வருகிறது. இது மிகப்பெரிய அளவிலான ஒரு மனிதநேய பேரழிவு என்பதால் இந்த அநியாயம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக ஆபரேஷன் எகனாமிக் அவுட்காஸ்ட் என்ற பெயரிலான கடுமையான பொருளாதார தடைகளை ஈரானுக்கு எதிராக விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இதேவேளை ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதை நிறுத்த வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரானில் போர் தொடங்குவதற்கு முன் உள்நாட்டு போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு ஈரான் அரசு மரண தண்டனை விதிப்பது கடந்த சில மாதங்களாக அதிகரித்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான ட்ரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பதிவில், வீழ்ச்சியடைந்து வரும் ஈரான் தனது ராணுவத்தின் பெரும்பான்மையான பிரிவினருக்கு ஊதியம் வழங்கவில்லை. அதே நேரம் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபடாத நேரத்திலும் கூட முன்னெப்போதுமில்லாத அளவில் அவர்களை ஈரான் கொன்று குவித்து வருகிறது. இது மிகப்பெரிய அளவிலான மனித உரிமைக்கு எதிரான ஒரு செயல். இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் பதிவிட்டுள்ளார். ஈரானில் பெருமளவில் நடைபெற்ற உள்நாட்டு போராட்டங்கள் ஒடுக்கப்பட்ட சில வாரங்களில் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது போர் தாக்குதலை தொடங்கினார். இதேவேளை ஈரான் நிறுவனங்களிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதியில் ஈடுபட்ட 4 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. ஈரானுடனான மோதல் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக மேலும் முடக்கும் முயற்சிகளையும் அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. ஈரானை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்துவதன் மூலம் அந்த நாட்டை பணிய வைக்கும் நோக்கில் அதனை பொருளாதார ரீதியாக ஒதுக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஈரானின் பெட்ரோலியம், பெட்ரோ கெமிக்கல், வர்த்தகம் தொடர்புடைய நிறுவனங்களை குறிவைத்து அந்த நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்து வருகிறது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானிய பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு போர்டிஸ் பார்ட்னர்ஸ் LLP என்ற நிறுவனம் உதவியுள்ளது. இந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களாக இந்தியாவைச் சேர்ந்த இந்திரிஸ்மியா அசாராப்மியா ஷேக் மற்றும் ஹரிஸ் ராமச்சந்திர ரங்கி ஆகியோர் உள்ளனர். இதேபோல் சதாசிவ ஓவர்சீஸ் லிமிடெட் பிப்ரவரி 2024 முதல் ஜூன் 2025 வரை அமெரிக்காவால் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஈரானிய நிறுவனமான போன்யூர் கம்மோட்டிப் ZE உள்ளிட்ட நிறுவனங்களிடம் இருந்து சுமார் 69 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்களை ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளது. PB ஷாப்டெக் பிரைவேட் லிமிடெட் ஜனவரி 2024 முதல் ஜூன் 2025 வரை சுமார் 25 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஈரானிய பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது. பிரக்ரூதிஸ் இன்ஃபார் எம்பெக்ஸ் இந்திய பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் 25 மில்லியன் டாலர் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்களை ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளது. ஈரானிடமிருந்து பெட்ரோலியம் அல்லது பெட்ரோலிய பொருட்களை வாங்குதல், சேமித்தல், விற்பனை செய்தல், போக்குவரத்து செய்தல் தொடர்பான நடவடிக்கை தெரிந்தே ஈடுபட்டதால் இந்த நிறுவனங்கள் EO 13846 பிரிவு 3 கீழ் தடைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செங்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த சவுதி அரேபியா எண்ணெய் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான மோதல், ஹார்முஸ் ஜலசந்தியில் கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது.
வருகிறது. இதன் காரணமாக சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் கச்சா எண்ணெய், எரிவாயு மற்றும் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஹார்மஸ் ஜலசந்திக்கு மாற்றாக செங்கடலின் பாப்பல் மண்டேப் ஜலசந்தி வழியாக சவுதி அரேபிய நிறுவனங்கள் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வருகின்றன. இந்த ஜலசந்தி அருகே ஈரானின் நட்பு நாடான ஏமன் அமைந்துள்ளது. ஏமனின் பெரும்பகுதியை ஆட்சி செய்யும் ஹவுதி கிளர்ச்சி படையும் சவுதி அரேபியாவுக்கு இடையே 11 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது. தற்போது ஈரானின் உத்தரவின்படி செங்கடலின் பாப்பெல் மண்டேப் ஜலசந்தி வழியாக செல்லும் சவுதி அரேபியா எண்ணெய் கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியில் படைகள் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த சூழலில் சவுதி அரேபியாவின் யான்பு துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாட்டின் எண்ணெய் கப்பல் நேற்று செங்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது கப்பலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. வழக்கமாக தாக்குதலுக்கு பொறுப்பேற்கும் ஹவுதி கிளர்ச்சி படை இந்த முறை மௌனம் காத்து வருகின்றது. இதனால் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது யார் என்பது குறித்து சவுதி அரேபிய கடற்படை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது.